கவி என்ற ஒரு டிக்டாக் வலைத்தளத்தில் பயணிக்கின்ற கவி என்ற ஒரு பிள்ளைக்கு வந்து பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை வந்து சரி ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு உதவி கிடைச்சிருக்கேனே, இப்போ உதவி இன்னும் கிடைக்கல, நான் தரல, எனக்கு காசு தந்தால் தான் அது உதவி கிடைச்சது. இப்போ 50,000 ரூபா பணம் கொடுக்க போகிறோம். இதில் ஒரு நம்பர் ஒன்று இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, 678 நம்பர் இருக்குன்னு, அது இருந்தால் பார்த்து எடுக்கணும். நாங்கள் எடுத்து போய் தான் கொடுப்போம். ஏதாவது 55. வணக்கம் உறவுகளே, நான் உங்களுக்கு ஈட்டி பாரதி. நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் புதுக்குடியிருப்பு கைவேலி என்ற இடத்துல நிற்கிறோம். இங்கே வந்து ஒரு குடும்பத்துக்கு நாங்கள் உதவி செய்ய வந்திருக்கிறோம். அது யார் தந்தார், என்னத்துக்காக தந்தார்ன்றதெல்லாம் நான் முழுமையாக சொல்லியிருக்கிறேன். எங்களோட காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து புலம்பெயர்ந்த உறவுகள் நிறைய பேர் வந்து உதவி திட்டங்களை செய்து கொண்டிருக்கணும். ஆனால் வந்து அந்த உதவி வந்து சரியான முறையில் சரியான இடத்துல போய் சேரணுமன்றது தான் எங்களோட விருப்பமும். அதன் அடிப்படையில் இந்த நாட்டுக்காக தன்னை வந்து முழுமையாக ஈடுபடுத்தி விழுப்புண் அடைந்த ஒருவருக்குத்தான் நாங்கள் இந்த உதவி திட்டத்தை கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து உங்களுக்கு தெரியும், புலம்பெயர்ந்த உறவுகள் வந்து டிக்டாக் வலைத்தளங்களில் வந்து சிலருக்கு வந்து கிஃப்ட் அடித்து கொண்டிருக்கிறீங்க. எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், இன்றைக்கு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கணும். அந்த குடும்பங்களை பார்த்து கொடுங்க. நீங்கள் நேரடியாக கதைக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஏற்படுத்தி தருவோம். உங்களுக்கு நான் அந்த விடயத்தையும் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்துக்கு நாங்கள் எப்படி இந்த உதவியை செய்ய போகிறோம், ஏன் செய்ய போகிறோம்ன்றதெல்லாம் விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு இருக்கிறேன். வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். குடும்பத்துக்கு தான் உதவி செய்யப்படுகின்றோம். அந்த குடும்பம் என்ன மாதிரி எப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாளைக்கு நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு பாருங்கள். நாங்கள் சொல்கிறேன். பாட்டு பாதமாக இல்லை. உங்களுக்கு தெரியும், டிக்டாக் வலைத்தளத்தில் பயணிக்கின்ற கவி என்ற ஒரு டிக்டாக் வலைத்தளத்தில் பயணிக்கின்ற கவி என்ற ஒரு பிள்ளைக்கு வந்து பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை வந்து இன்றைக்கி புலம்பெயர்ந்த உறவுகள்லையும் சரி, இங்கே நாட்டில் இருக்கிற உறவுகளும் சரி, டிக்டாக் வலைத்தளத்தில் இந்த கிஃப்ட் அடிக்கிற விடயம் ஒன்று இருக்குது. நான் அது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த கிஃப்ட் அடிக்கிற நிதியை வந்து இப்படியான சில உறவுகளுக்கு நாங்கள் வழங்கினமாக இருந்தால் அது வந்து ஒரு உண்மையில் அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். அந்த பிறந்த நாளை கொண்டாடுற அந்த குடும்பங்களும் அந்த பிள்ளையும் வந்து சந்தோஷப்படுவினம். மிகவும் வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கிற குடும்பங்கள் அல்லது பாடசாலை இயலாத தாங்களே இயக்கிக் கொள்ள முடியாத இருக்கிற பாடசாலைகளுக்கு உணவளிக்கிறது, முதியோர் இல்லங்களுக்கு உணவளிக்கிற அப்படியான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற
எங்களோட கிரிவலம் ஃபவுண்டேஷன் தலைவர் சம்மந்தமாக தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கிரிவலம் ஃபவுண்டேஷன் தலைவர் வந்து உங்களுக்கு தெரியும், யாருக்குமே வந்து பிறந்தநாள்ண்டா அது ஒரு கிஃப்ட் அடிக்காமல் அந்த நிதியை வந்து இன்னொரு குடும்பத்துக்கு யாரையோ ஒரு யுத்தத்தால் பாதிக்கப்பட்டதோ அல்லது இல்லைன்ற கஷ்டத்துக்கு இருக்கிற பாடசாலைகளுக்கோ அந்த நிதியை வழங்கி அந்த நிதியினூடாக அந்த பிறந்தநாளை கொண்டாடுறதை நாங்கள் பார்க்குறோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு வந்து இந்த குடும்பத்துக்கும் நாங்கள் வந்து ஒரு உதவி திட்டத்தை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து உண்மையில் கிரிவலம் ஃபவுண்டேஷன் தலைவர் அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். அவர் வந்து இந்த கிஃப்ட் அடித்து அந்த நிதிகளை வந்து வீணாக்காமல் அதை வந்து சரியான முறையில் ஒரு இடத்துல கொடுக்கணுமென்று அவர் ஆசைப்பட்டிருந்தார். அந்த நிதியை தான் கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கிஃப்ட் அடிக்கிற நிதி வந்து எங்கே போகுது முக்கால்வாசிண்டா அது டிக்டாக் வலைத்தளம், டிக்டாக் கம்பெனிக்கு தான் அந்த காசு அரைவாசி போகுது. கொஞ்சம் காசு தான் இந்த டிக்டாக் கிஃப்ட் அடிக்கிறவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் இந்த ஒரு உறவுக்கு கொடுப்பீங்கண்டா அது வந்து சந்தோஷமாக நீங்களும் இருப்பீங்க, அந்த குடும்பமும் சந்தோஷப்படும், உங்களோட பிறந்தநாள் சிறப்பாக இருக்குமென்று சொல்லி கேட்டு நாங்கள் இப்போ அந்த அக்காட்டையும் சில விடயங்களை கேட்டறிய போகிறோம். வாங்க கேட்போம். சரி, நாங்கள் ஏற்கனவே உங்களோட ஒரு டிக்டாக்கில் அந்த ஒரு காணொலி ஒன்று போட்டிருந்தாங்களே உங்களை சம்மந்தமாக நீங்கள் ஒரு உங்களோட விடயம் தொடர்பாக போட்டிருந்தாங்க. அதில் நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பரும் சொல்லியிருந்தீங்க. அந்த ஃபோன் நம்பரை வச்சு சிலர் வந்து தேவையில்லாமல் காய்ச்சண்டு உங்களுக்கு சொல்லியிருந்தீங்க காய்ச்சண்டு. அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் அந்த காணொலியை வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ உண்மையான ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் இப்போ கூடுதலாக வந்து உதவி திட்டம் செய்கிறத அவங்களோட ஃபோன் நம்பர்களை கொடுக்கணுமென்று ஆசைப்பட்டு கொடுக்குறாங்க. ஆனால் அதை வந்து சிலர் வந்து பிள்ளையாக பயன்படுத்தினோம். அது வந்து பிள்ளையாக பயன்படுத்தினோம்னு எங்களுக்கும் தெரியாது. இந்த உள்நாட்டுக்கு இருந்து செய்யணுமா அல்லது வெளிநாட்டில் இருந்து செய்யணுமான்னு தெரியலை. அப்படி செய்கிறத யாரெண்டாலும் தவிர்த்து கொள்ளுங்க. என்னென்னா நாங்கள் நம்பிக்கை கொண்டு இருக்கணுமென்றதுக்காக தான் சிலர் நம்பரை நாங்கள் வந்து நேரடியாக இந்த வலைத்தளங்களில் பயன்படுத்தினாங்க. இப்போ உங்களோட நிலப்பாட்டை சொல்லுங்கள். நீங்கள் என்ன நிலப்பாட்டில் இருக்கிறீங்க? உதவி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு கிரிவலம் ஃபவுண்டேஷன் தலைவர் வந்து அந்த பிள்ளை இந்த பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு உதவி செய்கிறார். அந்த பிள்ளைக்கு ஒரு நீங்கள் நன்றி சொல்லணும். என்ன அவருக்கு பேர் வந்து கவி அபிவி என்ற ஒரு வலைத்தளத்தில் அவள் பயணிக்கிறாள் என்று சொல்லிட்டான். அவள் இந்த நாட்டில் இருக்கிறா என்னன்றது எனக்கும் தெரியாது. இது கிரிவலம் ஃபவுண்டேஷன் தலைவர் சொன்னதுக்கு அமைவாக தான் நான் உங்களோட கதைக்கிறேன். சரி, இப்போ உங்களோட நிலப்பாட்டை சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு வந்து 3 பிள்ளைகள் இருக்கணும். அவர் வந்து யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு அவருக்கு வயிற்றில் பெரிய காயம். இப்போ வந்து அதால் 2 சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கு. மற்ற காலம் வந்து இல்லாத ஆளுக்கு காலில் பெரிய ஒரு புண் வந்து நடக்க மாட்டார். அப்படியான நிலையில் ஆள் இருக்குது. அவருக்கு வந்து மாதம் 35,000 ரூபா கிட்ட போக்குவரத்து செலவு முடியுது. ஹாஸ்பிட்டலுக்கு போகாத செலவு, கிளினிக் கொண்டு போகாது. மற்ற 3 பிள்ளைகளை ஒரு ஆள் படித்து முடிச்சுட்டார், 2 பிள்ளைகள் படிப்பிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளை படிப்பிக்கிறது, சாப்பாட்டு செலவு, அதெல்லாம் இந்த கடையை வச்சு தான் பார்த்து கொண்டிருக்கோம். எங்களுக்கு இந்த கடைக்கால சாமான வியாபாரம் செய்துட்டு இதுக்குள்ளே இருக்கிற காசை எடுத்து பிள்ளைகள படிப்பு செலவுகள், டியூஷன் செலவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் திருப்பி எங்களால் சாமான் போட எல்லாமே இருக்குது. அதால் நான் இந்த கடைக்கு கொஞ்சம் உதவி செய்துச்சினோம்னு சொன்னால் அதை வச்சு என் மனுஷனையும் பார்த்து பிள்ளைகளையும் படிக்க கொண்டு அப்படியான நிலைக்கு போகலாமென்று உதவி கேட்டேன். சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு உதவி கிடைச்சிருக்கேனே. இப்போ உதவி இன்னும் கிடைக்கல, நான் தரல. என்ன காசு தந்தால் தான் அது உதவி கிடைச்சது. நான் இப்போ அக்காவுக்கு காசை கொடுக்க போகிறேன். உங்களுக்கு தெரியும் 50,000 ரூபா காசு உங்களுக்கு கொடுக்க சொல்லி தந்தார். உங்களுக்கு 50,000 ரூபா காசு கொடுக்க சொல்லி இந்த காசு தான் நான் இப்போ திறப்புறேன். பாருங்க, வாருனா 10, 20, 30, 40, 50. நாங்கள் இப்போ அந்த பிள்ளையின் பிறந்த நாளை முன்னிட்டு கிரிவலம் ஃபவுண்டேஷன் தலைவர் வந்து இந்த அக்காவுக்கு வந்து 50,000 ரூபா பணம் வழங்க சொல்லியிருந்தார். அந்த 50,000 தான் கொடுக்க போகிறோம். 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50. 50,000 ரூபா பணம் கொடுக்க போகிறோம். இதில் ஒரு நம்பர் ஒன்று இருக்குன்னு சொல்லுவாங்க, அது தெரியுமா? 678 நம்பர் இருக்குண்டு. அது இருந்தால் பார்த்து எடுக்கணும். நாங்கள் எடுத்து போட்டு தான் கொடுக்கணும். என்ற அதிர்ஷ்ட நம்பர் ஆமாது கொடுக்கக்குள்ள 678 ஏதோ நம்பர் இருக்காம். அந்த நம்பரை பார்த்து எடுத்தால் சரி. ஓகே, இந்த நிதியை இப்போ உங்களோட கையில் அவர் தந்த நிதியை தாரன். நீங்கள் ஒரு எண்ணி பார்த்து சொல்லுங்கள். எனக்கு 15, 20, 25, 30, 35, 40, 45, 50 இருக்குது. 55 இல்லையா? என்ன
சரி, இப்போ நீங்கள் அந்த பிறந்தநாள் கொண்டாடுற பிள்ளைக்கு என்ன சொல்ல போகிறீங்க? அவருக்கும் இப்போ அந்த பிள்ளைக்கும் நீங்கள் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும். அதை விட நீங்கள் இப்போ இந்த நிதியை தந்தார்ல கிரிவலம் ஃபவுண்டேஷன் தலைவர், அவரோட நீங்கள் காய்ச்சிருக்கிறீங்க என்ன ஃபோனில். அப்போ நீங்கள் அவருக்கும் ஒரு நன்றி சொல்லத்தானே வேணும், சொல்லுங்கள். இன்று பிறந்த நாளை கொண்டாட கவியக்கா அவர்களுக்கும் கிரி ஃபவுண்டேஷன் நிறுவன தலைவர் அவர்களுக்கும் என் குடும்பம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கிரிவலம் ஃபவுண்டேஷன் தலைவர் அவர்களுக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எங்களோட வறுமையை கருத்தில் கொண்டு இந்த பணத்தை தந்து உதவின கவியக்காவுக்கும் கவியக்காட பிறந்த நாளை முன்னிட்டு கிரிவலம் ஃபவுண்டேஷன் தலைவர் தான் உங்களுக்கு தந்திருக்கிறார் அந்த நிதியை. அவர் வந்து கிஃப்ட் அடிக்காமல், இப்போ சிலர் வந்து உங்களுக்கு அதை விளக்கமாக சொல்கிறேன் நான், சிலர் என்ன வாங்கல்ட்டால் டிக்டாக்ல வந்து பயணிக்கிறார்கள் ஒரு பிறந்த நாளோ அல்லது ஒரு திருமண நாளோ அல்லது ஏதோ ஒரு நாளுக்கு வந்து அவளுக்கு கிஃப்ட் அடிப்பினோம் 20,000 30,000 50,000 அடிப்பினோம். அதை அடித்து அவங்க வந்து அந்த நிதியை வந்து முழுமையாக எடுக்கிறதுண்டு இல்லை. அது வந்து கொஞ்சம் தான் பெறும், ஏன்டா அது டிக்டாக் கம்பெனிக்காரன் அப்படி இப்படின்றலாம் மாறி எடுத்து. இது வந்து அப்படி செய்யாமல் அவங்களுக்காக உங்களுக்கு அந்த நிதியை தரேன், சரியா? அப்படி ஒரு மனப்பான்மை உள்ளால் தான் இவர் கிரிவலம் ஃபவுண்டேஷன் தலைவர். சரி, உண்மையில் அது நல்ல ஒரு சந்தோஷம்தான், எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. நான் மீண்டும் கிரிவலம் ஃபவுண்டேஷன் தலைவருக்கும் அந்த கவி என்ற பிள்ளைக்கும் வந்து பிறந்தநாளை சொல்கிறதோட, பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறதோட கிரிவலம் ஃபவுண்டேஷன் தலைவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏனென்றால் அவர் எடுத்த முடிவு நல்ல ஒரு முடிவு. இந்த முடிவு வந்து அவர் மட்டும் இல்லாமல் இன்றைக்கு புலம்பெயர்ந்த உறவுகள் எல்லாருமே இந்த இப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த மக்களுக்கு இல்லைண்ட கஷ்டப்பட்டுருக்க எல்லா மக்களுக்குமன்றது இல்லை, இல்லைண்ட கஷ்டப்பட்டு இருக்கிற அந்த குடும்பங்களுக்கு வந்து ஒரு உதவியாக இருக்கும். ஏனென்றால் நீங்கள் வந்து கிஃப்ட் அடிச்சு, அது உங்களோட விருப்பம் கிஃப்ட் அடிக்கிறது. ஆனால் அதை நான் சொல்கிறேன்டா, நீங்கள் அப்படி செய்கிறத விட இப்படி செய்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். தொடர்ந்து இப்படியான நிகழ்வுகளை நாங்கள் முழுமையாக அவங்களுக்கு தாரத்துக்கு இருக்கிறோம். எங்களோட புலம்பெயர்ந்த உறவுகள் யாராவது நீங்கள் உதவி செய்யணும், எங்களோட நாட்டில் வந்து கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கோ அல்லது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கோ நீங்கள் உதவி செய்யணும் என்று சொன்னால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த நம்பரை நான் இதில் சொல்கிறேன், 077 26 76 241 தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக அந்த உதவி உரியவருக்கு போய் சேரும். நீங்கள் அவரோட கதைச்சு கொள்ளலாம், அவங்களோட நீங்களும் கதைச்சு கொள்ளலாம். அப்படி என்று கேட்டு நாங்கள் இதை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.